செத்தவங்கள உயிரோட வர வைக்க முடியும்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா உயிரோட இருக்கவங்க செத்து போயிட்டாங்கன்னு ரெக்கார்டு மாத்தினா, இதை பத்தி பேசுறது தான் இந்த படம். ஹாய், இட்ஸ் மீ பாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட ரிவ்யூ மை லார்ட். ஜோக்கர், ஜிப்சி, பராரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் உடைய மூவிஸை டைரக்ட் பண்ண ராஜு முருகன் அவர்கள் டைரக்ட் பண்ண படம் தான் மை லார்ட். கோவில்பட்டியில் ஒரு மேட்ச் பாக்ஸ் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற முத்து சிற்பி அண்ட் சுசீலா அவங்கள பற்றின கதை தான் இந்த படம். முத்து சிற்பி அண்ட் சுசீலா கேரக்டரில் சசிகுமார் அண்ட் சைத்ரா அவர்கள் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது. அதில் இவங்க கிட்ட இருக்க மொத்த காசும் போயிடுது. கடைசியில் கவர்மெண்ட் இவங்களை செத்துட்டாங்கன்னு டிக்ளேர் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. நாங்க உயிரோட தான் இருக்கோம் அப்படின்னு இவங்க 2 பேரும் போராடுறத பத்தின கதை தான் இந்த மூவி. நடுவில் ஆர்கன் டிராஃபிக்கிங் அண்ட் ஒரு பவர்ஃபுல்லான மினிஸ்டர் எப்படி இவங்க லைஃப்ல கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றப்போ இந்த மூவி வேற லெவலுக்கு மூவ் ஆன் ஆகுது. கடைசியில் ஹீரோ ஹீரோயினுக்கு என்னதான் ஆச்சு, இந்த ஆர்கன் டிராஃபிக்கிங்ல இருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சதா இல்லையா அப்படின்றத பற்றி சொல்கிற கதை தான் இந்த மூவி. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டை பற்றி சொல்லிடுறேன். இதில் நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். செகண்ட், இந்த மூவியோட மியூசிக். சியான் ரோல்டனோட மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய இடத்துல படம் டென்ஷனாக போகிற சீன்ஸில் இவரோட மியூசிக் இன்னும் பில்டப் பண்ணி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் மியூசிக் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. படத்தோட டைலாக் ரைட்டிங்ஸ், இந்த படத்தோட பேக் போனே டைலாக்ஸ் தான் சொல்லுவேன். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் கரப்டட் சிஸ்டம், இது எல்லாத்தையுமே ரொம்ப நக்கலாக ஆனால் ஆழமாக கொஸ்டின் பண்ணுற மாதிரி நிறைய டைலாக்ஸ் இருக்குது. உண்மையாக நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இன்னும் இப்படி தான் இருக்காங்க. கவர்மெண்ட் மேலே தப்பு சொல்லி ஒன்றுமே கிடையாது. அங்கே வேலை பார்க்குறவங்களும் மக்கள் தான். அவங்க இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவங்க கஷ்டப்படாத, நமக்கு என்ன அலைய விடுவோம், நமக்கு என்ன பணத்தை சுருட்டுவோம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இதை கொஸ்டின் பண்ணுற மாதிரி இந்த படம் இருக்குது. இதை எடுத்து சொல்கிற மாதிரி இந்த படம் இருக்குது. படத்தோட ப்ளஸ் பற்றி சொல்லிட்டோம், மைனஸ் பற்றியும் கொஞ்சம் சொல்லணும்ல. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்க நேச்சுரல் டோன், செகண்ட் ஹாஃபில் வர அந்த கோர்ட் சீன்ஸ்லலாம் கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக இருக்க மாதிரி சில இடத்துல தோண வைக்குது. அண்ட் செகண்ட், சில சீன்ஸ் எல்லாம் அன்வான்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. அதையெல்லாம் படத்தோட வேகத்தை குறைக்கிற மாதிரி ஃபீல் ஆக்குச்சு. அது இல்லைன்னா இந்த மூவி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓவராலாக மை லார்ட் ஒரு தரமான சோஷியல் மெசேஜ் சொல்கிற ஒரு மூவி. கூலிக்கு வேலை பார்க்குற ஒருத்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு வர்றது, உண்மையாகவே அது மெடிக்கல் எமர்ஜென்சியா, அந்த மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சின்னு வந்தால் அவங்கள எவ்வளோ நீளத்துக்கு கொண்டு போகிறாங்க இந்த மனுஷங்க அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. இந்த படத்தில் முத்துச்சிற்பி அவர் இந்த சமுதாயத்தை பார்த்து கேட்குற கேள்வி, இந்த கரப்டட் சிஸ்டமை பார்த்து கேட்குற கேள்வி, இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்த்து கேட்குற கேள்வி ரொம்ப நியாயமானதாக தான் இருக்கும். கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும். அந்த சீனில் நமக்குள்ளே இருக்க மனிதாபிமானம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். ஓவரால் இந்த மூவி ரொம்ப நல்லா இருக்கு. மை லார்ட் மூவி ஒரு தரமான சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றி சொல்கிற மூவியாக இருக்குது. மறக்காமல் தியேட்டரில் பாருங்கள். அப்படி பார்க்க முடியலன்னா ஓடிடியில் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரிவ்யூஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் இட்ஸ் மீ பாக்ஸ். பாய்.